ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி காலையில் ஒரு அருமையான ஒரு ஆம்லேட் செய்ய போகிறாங்க. ஆம்லேட்னால் இது சாதா ஆம்லேட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது மசாலா சேர்ந்த ஆம்லேட்டுங்க. இதுக்கு இது நிறைய பொருட்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஆம்லேட் இதை செஞ்சுருக்க பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சாதாரணமாக வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தான் செய்வோம். இது மசாலா ஐட்டம்ஸு சில தேங்காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் பார்க்க விருப்பமாக இருக்குது இல்லைங்களா? இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க போகலாம். ரைஸலாடுங்க. இப்போ நம்ம காலையில் ஒரு முட்டை ஆம்லேட் செய்ய போகிறோங்க. ஆம்லேட்னால் என்ன, நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, என்ன ஆம்லேட்டில் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இது ஒரு ஆம்லேட் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இது எப்படி செய்ய போகிறோம், இதுக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம், வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள் ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்லேட்டுக்கு சரியான பகுதி நீங்கள் எடுத்துங்க. நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஓகேங்களா. கொஞ்சம் ஒரு துண்டு இது புளி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஓகேங்களா. ஒரு பவுல் தேங்காய் எடுத்துருக்கேன், தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துங்க. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம், ஓகேங்களா. வாங்க போகலாம். இப்போ நம்ம செய்ய போகிறதுங்க முட்டையோட துவையல்னு சொல்லிட்டு ஒரு ஆம்லேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம துவையில் செய்யறதுக்காக நம்ம இது வதக்கிடலாம். ஒரு சில பொருள் எல்லாம் வதக்கிடலாம். முதல்ல ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்குங்க. இதில் பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு கொஞ்சம் நல்லா வதவட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இது நான் இந்த பூண்டு நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா முழுசாக போட்டாலும் பரவாயில்ல, ஓகேங்களா. ஆக மொத்தம் கொஞ்சம் பெருசாக போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக இதாகிடும். கட் பண்ணி போட்டாலும் இதாகிடும். ஆனால் ஆக மொத்தம் எல்லாமே நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதா, ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்தது காஞ்ச மிளகாய், இதையும் வறுத்துக்குங்க. அது அடுத்தது புளியை சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. அடுத்தது 1 கப்பு தேங்காய் துருவல், இதையும் போட்டு வதக்கிடலாம். இது அப்படியே எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொன்வரவலாக வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. கொஞ்சம் நல்லா வதங்கணும், தேங்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். தேங்காய் நல்லா வதவிச்சிங்க. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை போட்டுடணும். இருக்க பாருங்க, செம்மையாக நல்ல வாசனை வருது பாருங்க. போட்ட உடனே இந்த தேங்காவுக்கும் இந்த கருவேப்பிலைக்கு அதுக்கும் அப்படி செம்ம மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதவிச்சு இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். இது எப்படின்னா இது ஒரு புதுவிதமான ஒரு ஆம்லேட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இது எப்படி நீங்கள் இது செஞ்சு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா இது எங்கள் மாமியார் எனக்கு கற்றுக் கொடுத்தது, ஓகேங்களா. எங்கள் மாமியார் எனக்கு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த வகையில் தான் நான் இதை சொல்லலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்போ நம்ம இது ஆறிட்ட உடனே அரைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பவுலில் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாத நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, உப்பு போட்டு இதில் அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நொரனாலாம் அரைக்கக்கூடாது. இதை பாருங்கள், இவ்வளோ மையாக இருக்கணும், ஓகேங்களா. நம்ம என்ன முட்டையில் போட போகிறோம், அதனால் இதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். நொரன்னு அரைச்சேன்னா வாயில் தென்படும், ஓகேங்களா. இது நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, ஓகேங்க. இப்போ நம்ம ஒரு முட்டையை ஒரு பவுலில் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு மிளகுத்தூள், பெப்பர் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் இது மஞ்சள் தூள் போட்டுட்டோங்க. இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு முட்டைக்கு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இந்த பேஸ்ட் ஒரு முட்டைக்கு 1 டீஸ்பூன் அப்படியே போட்டுங்க. இதை பாருங்கள், அப்படியே போட்டு நல்லா இது மிஸ் ஆகணும். அப்படியே நல்லா மிஸ் பண்ணணும். எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா கலந்து மிஸ் பண்ணி அப்படியே ஆம்லேட் போட்டுற வேண்டியதான். இந்த பேன் ஒன்று வச்சுக்கோங்க. பேனில் நமக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஆம்லேட் சிம்மில் தான் இருக்கணும், ஓகேங்களா. சிம்மில் இருந்து பொரிச்சிடுங்க. அப்படியே சிம்மில் தான் இருக்கணும். அந்த எண்ணெயை அந்த சுற்றியில் எண்ணெய் ஊற்றணும்ல, அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே சுற்றியில் விட்டுருங்க. நல்லா கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். அடியில் தீஞ்சிரும், ரொம்ப இது ஹை ஃப்ளேமில் வச்சு அடியில் தீஞ்சிரும். அப்படியே இருந்து 1 செகண்ட் அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். அப்படியே திருப்பி போட்டுருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே திருப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அது பாருங்கள், அப்படியே திருப்பிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி எல்லா ஆம்லேட்டையும் நம்ம போட்டு எடுத்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு ஆம்லேட்டு மசாலா போட்டு ஆம்லேட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்தது, எப்படி டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே பிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க, நீங்கள் இப்போ வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு காலையில் கொடுத்து அனுப்பலாம், லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.